எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். முக்கியமா ஃபிலிம் ரோல் ஃபேமிலிக்கு எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம ரொம்ப வித்தியாசமான ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லர் மூவியை பார்க்க போறோம். இந்த படத்தை பத்தி நான் என்னத்த சொல்றது. எல்லா படத்துலயும் ஹீரோஸ் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க, இல்ல கெட்டவங்களா இருந்தாலும் அவங்க பண்றது நல்லதா இருக்கும், இல்ல கிளைமேக்ஸ்ல அவங்க நல்லவங்களாவே மாறிடுவாங்க. ஆனா இந்த படத்துல அந்த ஹீரோ இருக்கானே, அவனெல்லாம் ஹீரோன்னு சொல்றதுக்கே என் வாய் கூசுதுன்னா பாத்துக்கோங்க. நான் ஏன் இப்படி பேசுறேன்னு இந்த கதையை முழுசா கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஒன்லைன் என்னன்னா, ஒரு வசதியான லைஃபை வாழ்ற ஒருத்தர், அவருக்கு வேலைலாம் போய் அந்த வசதியான வாழ்க்கையை இழந்து இப்போ ஒரு மிடில் கிளாஸ் லைஃபுக்கு அவர் போறாரு. அவருக்கு இந்த வாழ்க்கை பிடிக்கவே இல்லை, ரிச்சா தான் வாழணும். ஸோ அதுக்காக இவர் என்னென்ன வேலை பார்க்கறாருன்றது தான் இந்த படத்துடைய முழு கதையே. ஸோ நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபிலிம் ரோல். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா, 2020 வருஷத்துல ரிலீஸ் ஆன தி ஆக்கிபேண்ட்ன்ற ஒரு ஸ்பானிஷ் த்ரில்லர் மூவியை தான் பார்க்க போறோம். இவரோட பேர் தான் ஜேவியர். ஒரு அட்வர்டைசிங் கம்பெனியில் இன்டர்வியூவுக்கு போயிருக்காரு. அவரு மேக் பண்ண ஒரு ஆடோட வீடியோவை அவர் போட்டு காட்டுறாரு. அது அங்கேருந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஸோ இன்டர்வியூ எடுக்கிறவங்க, சார் உண்மையிலேயே நீங்கள் வேற லெவல், ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு பெரிய அட்வர்டைசிங் கம்பெனியில் முக்கியமான பொறுப்பில் இருந்தீங்க தானே? ஆமாம், அந்த கம்பெனியோடைய ஒரு ஹையர் பொசிஷனில் தான் நான் இருந்தேனே. சில ரீசன்ஸு, அதனால தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அந்த வேலையை விட்டு நான் நின்றுட்டேன். ஸோ இப்போ உங்களை மாதிரி சின்ன கம்பெனிக்கெலாம் வந்து ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்ல, இன்டர்வியூ எடுக்கிறவங்களும், சார் அதுதான் ப்ராப்ளமே, உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, உங்களை ஸ்டார்டிங் லெவல்ல போட முடியாது, அதோட உங்களை ஹையர் லெவல்ல போடுறதுக்கும் எங்க கிட்ட வேகன்சி கிடையாது. இல்லை பரவாயில்ல, என்ன ஸ்டார்டிங் லெவலில் கூட போடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஜேவியர் கேட்க, சார் அது எங்களுக்கு செட் ஆகாது, நீங்கள் வேற எங்கேயாவது ட்ரை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ ஜேவியரும் ரொம்ப சோகமாக வீட்டுக்கு கிளம்புறாரு. அவர்கிட்ட வேற லெவலில் ஒரு BMW கார் இருக்கு. ஸோ கார் எடுத்துக்கிட்டு அவர் வீட்டுக்கும் போறாரு. அவரோட வீடும் ரொம்ப பெருசாக இருக்கு. ஆனால் என்ன, இது ரெண்ட் வீடு தான். பட் இருந்தாலும் ஜேவியர் இதை அவரோட சொந்த வீடாக பார்க்குறாரு. ஏன்னா அந்த வீடு அவ்வளோ சூப்பராக இருக்கு. ஸோ ஜேவியருக்கு மார்கான்னு ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பையனும் இருக்கான். அந்த பையன் உட்காந்துக்கிட்டு கேம் விளையாடிக்கிட்டே இருக்கான். ஸோ ஜேவியரும் ரொம்ப சோகமா வீட்டுக்கு வராரு. இது அவரோட ஒய்ஃப் மார்காவும் பார்த்து, என்ன ஆச்சுங்க இன்டர்வியூ? இல்லம்மா, வேலை எதுவும் எனக்கு கிடைக்கல. சரி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, இவ்வளோ நாள் நம்ம ரொம்ப சந்தோஷமா ஒரு ரிச்சான லைஃபா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எப்போ உங்களுக்கு வேலை போச்சோ அப்பையில இருந்தே நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். என் மனசுல ஒன்று ஓடுது, நான் சொல்லட்டுமா? ஜேவியரும் என்னன்னு அவரோட ஒய்ஃப் கிட்ட கேட்க, இல்லங்க இந்த வீட்டில் நம்ம இருக்கிறது தான் நமக்கு ப்ராப்ளமே. ரெண்ட் மட்டுமே அவ்வளோ காசு மாசம் செலவாகுது. அதோட இந்த ஊருக்கு வெளியே நமக்கு சொந்த வீடு இருக்கு, அந்த வீட்டுக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு அவங்க சொல்லும் பொழுது, என்ன ஆச்சு உனக்கு? இந்த வீட்டில் இருக்கிற வசதி மாதிரி அங்க கிடைக்குமா? அது சின்ன வீடு, மிடில் கிளாஸ் லைஃபை நம்ம வாழும் பொழுது அந்த வீட்டில் இருந்தோம். இப்போ நம்மளோட ரேஞ்சே வேறல. எங்க இப்ப அந்த ரேஞ்சு மாறிடுச்சுங்க. உங்களுக்கு திரும்ப வேலை கிடைச்சா மட்டும்தான் நம்மளால இந்த வீட்டில் இருக்க முடியும். எனக்கு தெரியும் இந்த வீடு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு. ஆனா இப்ப நமக்கு வேற வழியே இல்லை. இந்த வீட்டை விட்டு நம்ம காலி பண்ணி தான் ஆகணும். அதோட நீங்க வச்சிருக்கீங்களா BMW காரு, அந்த காரையும் நம்ம வித்துட்டா நமக்கு ஃபைனான்சியலா ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயம் ஜேவியருக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. இவ்வளோ நாளா வசதியா வாழ்ந்துட்டு திரும்ப ஒரு மிடில் கிளாஸ் லைஃபுக்கு அவருக்கு போக விருப்பமே கிடையாது. ஆனா இவர்கிட்ட வேலை இருந்தா பரவாயில்ல, இப்ப வேலை இல்லைல்ல. ஸோ அதனால மனசை கல்லாக்கிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு அவங்க காலி பண்ணி இவங்களோட சொந்த வீடு ஒண்ணு, அது தம் தூண்டு தான் இருக்கு. இந்த வீட்டுல பெட்ரூமே பாத்ரூம் மாதிரி இருக்கு. ஆனா அந்த வீட்டுல பாத்ரூமே சும்மா பெட்ரூம் மாதிரி இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். ஸோ ஜேவியரோட ஒய்ஃப், அவரோட பையனு எல்லாருமே அந்த வீட்டுல செட்டில் ஆயிடுறாங்க. ஆனா ஜேவியரோட மைண்ட் எல்லாமே திரும்ப அந்த பழைய வீட்டுக்கே போகணும் அப்படின்னு தான் தோணுது. ஸோ அதுக்கு இவருக்கு ஒரு நல்ல வேலை வேணும். அதுக்காக நிறைய கிளாஸ் எல்லாம் அட்டென்ட் பண்றாரு. அப்புறம் ஒரு கம்பெனில இன்டர்வியூவையும் அட்டென்ட் பண்றாரு. நல்ல வேலையா நம்ம ஜேவியரோட ஃப்ரெண்டு தான் அந்த கம்பெனில ஒரு ஹையர் பொசிஷன்ல இருக்காரு. ஸோ ஜேவியரும் அவரோட போர்ட்ஃபோலியோவெல்லாம் காட்டலான்னு ட்ரை பண்ணும்போது, ஹே ஜேவியர், எதுக்கு நீ அதெல்லாம் காட்டிக்கிட்டு இருக்க? இங்க இருக்கிற எல்லாருக்குமே உன்னோட திறமையை பத்தி தெரியும். நான் டாக்குமெண்ட்டை கொண்டு வர சொல்றேன், நீ சைன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோ. அதோட எனக்கு ஒரு கான்ஃபரன்ஸ் கால் இருக்கு, நான் போயிட்டு வரேன்னு ஜேவியரோட ஃப்ரெண்டு அங்கிருந்து போயிடுறாரு. அப்புறம் அந்த ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ற ஒரு ஸ்டாஃப் வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறாரு. ஸோ ஜேவியரும் சைன் பண்றதுக்கு முன்னாடி அந்த டாக்குமெண்ட்டை படிக்கும் பொழுதுதான் ஒரு ஷாக் ஆகுறாரு. இது வேலைக்கு சேர்ற டாக்குமெண்ட் மாதிரி தெரியலையே, ஏதோ இன்டர்ன்ஷிப் டாக்குமெண்ட் மாதிரி இருக்கு. ஆமா சார், ஒரு 3 மாசம் நீங்க காசே வாங்காம ஒர்க் பண்ணணும், அதுக்கப்புறமா தான் இந்த கம்பெனில நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா இல்லையான்னு முடிவே எடுப்பாங்க இப்படின்னு சொல்ல ஜேவியர் கடுப்பாகிறாரு. பார்க்கிங் லாட்டுக்கு வந்து அவரோட காரை எட்டி உதைக்க அப்படியே டென்ட் ஆயிடுது. ஐயோ, இந்த காரை தானே நம்ம விற்கணும், டென்ட்டா இருந்தா காசு கம்மியா கொடுப்பாங்களே
போலன்னு அதை சரி பண்ணலான்னு டோர் திறந்து அவரு செக் பண்ணும் பொழுது அங்க ஒரு சாவி கிடைக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு வீட்டுல இருப்பாங்கல்ல, பணக்கார வீடு, அந்த வீட்டோடைய ஸ்பேர் கீ அவரோட கார்ல தான் இருக்கும். சோ அந்த சாவி இவர்கிட்ட கிடைக்குது. சோ அவ்வளவுதான், ஜேவியரோட மைண்ட் ஃபுல்லாவே அவரோட பழைய வீடு தான். எப்படியாவது அந்த வீட்டுக்கே திரும்ப போகணும் அப்படின்ற மாதிரிலாம் அவருக்கு தோணுது. அதனால நேரா அந்த பழைய வீட்டுக்கே போறாரு. வெளியே இருந்து அந்த வீட்டையே பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதான் நம்ம ஜேவியர் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வந்ததுக்கு அப்புறம் புதுசா ஒரு ஃபேமிலி இப்ப அந்த வீட்டுல குடி வந்திருக்காங்க. ஒரு ஹஸ்பண்ட், ஒய்ஃப், அவங்களுக்கு ஒரு குட்டி குழந்தை இருக்கு போல. ரொம்ப சந்தோஷமா அவங்க வாழ்றாங்க. அதை பார்த்து இவருக்கு வயிறு, வாய் எல்லாமே எரியுது. நம்ம வீட்டுக்குள்ள அவங்க சந்தோஷமா இருக்காங்களே அப்படின்னு கடுப்பாகிறாரு. ஆனா இருந்தாலும் மனசை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஜேவியர் இப்ப இருக்காருல அவரோட சொந்த வீடு, அந்த வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க கிச்சன்ல பைப் ரிப்பேர் போல ஒழுகிக்கிட்டு இருக்கு. இதை பார்த்த உடனே இவருக்கு கோவம் அதிகமாகுது. அந்த வீட்டுல எல்லாம் இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. சும்மா கிச்சனே பலபலன்னு இருக்கும். ஆனா இப்ப நம்ம இந்த மாதிரி வீட்டுல வாழ்றோமே அப்படின்னு அடுத்த நாளே இன்டர்வியூக்கு எங்கேயும் வெளியே போகாம நேரா அவரோட பழைய வீட்டுக்கு போறாரு. அந்த வீட்டுல இப்ப குடி வந்திருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் இவரு அந்த வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. வீட்டு டோரை அவர் ஓபன் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு வீட்டுல இருந்து நாய் குறைக்கிற சவுண்ட் கேக்குது. இவர் உடனே ரூம்குள்ள போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. அப்புறம் நைஸா அந்த டோர் ஹோல் வழியா பார்க்கும்பொழுது ஆப்போசிட் வீட்டுல ஒரு பெரிய டாக். இவர் உள்ள வந்ததை எப்படியோ சென்ஸ் பண்ணிருக்க போல. ஆனா அந்த டாகோட ஓனர் இங்கதான் யாரும் இல்லையே, எதுக்கு இப்படி கத்துறன்னு திரும்ப உள்ள கொண்டு போயிடுறாரு. அந்த டாக் நமக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும் அப்படின்னு இவரு புரிஞ்சுக்கிறாரு. அவரை ஜேவியர் அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு அப்படியே சுத்தி பாக்குறாரு. அவருக்கு இந்த வீடு அவ்வளவு பிடிக்கும். அப்படியே அந்த வீட்டுல அப்படியே ஆளு மூச்சை இழுத்து விடுறாரு. ஃப்ரிட்ஜை திறந்து உள்ள இருந்து பாலை குடிக்கிறாரு. அப்புறம் அங்க இருக்கிற சோஃபால அப்படியே ஜாலியா உட்காந்துக்கிறாரு. இவர் இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போயாச்சு, வேற ஒருத்தங்களே குடி வந்துட்டாங்க. ஆனா என்னமோ இது இவரோட சொந்த வீடு மாதிரியே அப்படியே ஆளு ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் விண்டோவெல்லாம் ஓபன் பண்ணி அங்க இருந்து வியூ எல்லாம் பாக்குறாரு. அதுக்கப்புறமா இவரு வீட்டுக்கு போயிடுறாரு. அகைன் நைட் டைம் இந்த வீட்டுக்கு வெளியே நின்று பார்க்கும்பொழுது இந்த வீட்டுல புதுசா குடி வந்தாங்கல்ல, அவங்க சந்தோஷமா இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து இவரு திரும்பவும் வயிறு எறிறாரு. அடுத்த நாள் காலையில அவங்க எல்லாரும் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் திரும்பவும் அந்த வீட்டுக்குள்ள போவாரு. இப்படியே ஜேவியர் பண்றாரு. ஆனா இன்னைக்கு ஜேவியர் இந்த வீட்டுக்கு புதுசா குடி வந்தவங்க யாருன்னு அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. இந்த வீட்டுல தாமஸ்னு ஒருத்தரும் அவரோட ஒய்ஃப் லாராவும் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு பொண்ணு இருக்கா. அந்த பொண்ணுக்கு ஜிம்னாஸ்டிக்னா ரொம்ப பிடிக்கும் போல. நிறைய அவார்டு, போட்டோஸ்லாம் இருக்கு. இது எல்லாத்தையும் ஜேவியர் பார்த்துக்கிட்டே அந்த தாமஸோடைய கம்ப்யூட்டர் கிட்ட வராரு. நல்ல வேலையா அது அன்லாக்ல இருக்கு. அதோட டிராயர்ல சில சிப்லாம் இருக்கு. அதை யாருக்கு கொடுப்பாங்கன்னா இந்த குடி பழக்கம், போதைப்பொருள் பழக்கம், இதெல்லாம் எவ்வளவு நாள் நம்ம விட்டுருக்குமோ அதுக்கு ஏத்த மாதிரி கலர் கலரா சிப் எல்லாம் கொடுப்பாங்க. அப்படின்னா இந்த வீட்டுல இருக்கிற தாமஸ்ன்றவனுக்கு ஏதோ ஒரு போதைப்பொருள் பழக்கம் இருக்கு அப்படின்னு ஜேவியரும் அந்த தாமஸோட சிஸ்டமை செக் பண்ணி பாக்குறாரு. ஆக்சிடென்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தா இந்த தாமஸ் இருக்காருல, அவருக்கு பயங்கரமான குடிப்பழக்கம் இருக்கு. குடிச்சிட்டு ஆளு வண்டியை வேற ஓட்டுவாரு. அப்படி ஒரு நாள் ஓட்டும் பொழுது கார் ஆக்சிடென்ட் ஆகி தாமஸோட ஒய்ஃப் லாரா அவங்க பொண்ணுக்குன்னு செமையா அடிபட்டிருக்கு. இதெல்லாம் போலீஸ் கேஸ் ஆகி செம பிரச்சனை ஆயிடுச்சு. ஆனா இப்ப தாமஸ் அந்த குடிப்பழக்கத்தை மொத்தமா விட்டுட்டாரு. ஆள் இப்ப ரொம்ப நல்லா இருக்காரு. தாமஸ், அவரோட ஒய்ஃப் லாரா, அவங்க பொண்ணுன்னு ஒரு ஹாப்பியான லைஃபா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அதோட இந்த தாமஸ் இருக்காருல்ல, அவருக்கு பீனட்னா அலர்ஜி போல. இது எல்லாத்தையுமே அவரு பாத்துக்கிட்டு இருக்காரு. இவரோட மைண்டுக்குள்ளயும் ஏதோ ஒரு பிளான் ஓடுது. அதோட இந்த தாமஸ் இருக்காருல்ல, எப்பப்ப என்னென்ன பண்ணணும்னு சிஸ்டம்ல கேலண்டர்ல நோட்ஸ் எழுதி வச்சுப்பாரு. அதுபடிதான் அவரு வேலையவே செய்வாரு. ஜேவியர் அதை செக் பண்ணி பார்க்கும்பொழுது இன்னைக்கு 8 மணிக்கு ஜேவியர் ஏதோ ஒரு சர்ச்சு கிட்ட போக போறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு ஜேவியரும் 7 மணிக்கே போயிட்டு ஆளு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தாமஸும் அந்த இடத்துக்கு வராரு. அவரு நேரா சர்ச்சுக்குள்ள ஒரு ஹாலுக்கு போறாரு. பின்னாடியே ஜேவியரும் அங்க போகும்பொழுதுதான் அங்க ஒரு மீட்டிங் நடக்குது. இந்த குடிப்பழக்கம், இந்த மாதிரி போதைப்பொருள் பழக்கத்துல இருந்து வெளியே வந்தவங்க இருக்காங்கல்ல, அவங்க லைஃப்ல பட்ட கஷ்டங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மீட்டிங் நடக்குது. நம்ம ஜேவியரும் இந்த குடிப்பழக்கத்தினால பாதிக்கப்பட்ட ஒரு மாதிரியே அந்த மீட்டிங்ல கலந்துக்கிறாரு. எல்லாரும் அவங்க லைஃப்ல பட்ட கஷ்டத்தெல்லாம் அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம ஜேவியரும் எழுந்து பேசுறாரு. நான் ரொம்பவே ஒரு ஹாப்பியான லைஃபை வாழ்ந்துகிட்டு இருந்தேன். எனக்கு ஒரு அழகான ஒய்ஃபும் ஒரு பொண்ணும் இருந்தாங்க. ஆனா எனக்கு இருந்த இந்த குடி பழக்கத்தினால நான் காரை ஓட்டிட்டு போயிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி என்னோட ஒய்ஃபுக்கும் குழந்தைக்கும் அடிபட்டுடுச்சு. அதோட என் ஒய்ஃப் இனிமே நான் கூட இருக்க மாட்டேன்னு என்ன பிரிஞ்சு போயிட்டாங்க அப்படின்னு இந்த தாமஸ் இருக்காருல்ல, அவரோட லைஃப்ல நடந்த விஷயத்துல லைட்டா மானே தேனே பொன்மானே போட்டு இவரு ஒரு கதையை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்கிற தாமஸ், என்ன இந்த ஆளுக்கு நம்மளோட லைஃப்ல நடந்த மாதிரியே நடந்திருக்கேன்னு மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நேரா ஜேவியரை மீட் பண்ணி நீங்க படுற கஷ்டம் என்னன்னு நானும் ஃபீல் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரி பேச்ச போடுறாரு. நம்ம ஜேவியருக்கும் அதானே வேணும், நீங்க என் கூட பேசும்போது எனக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கு, வாங்க காஃபி குடிச்சுக்கிட்டே பேசலான்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போறாங்க. காஃபி குடிச்சுக்கிட்டே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஜேவியரும் நீங்க இப்ப எங்க இருக்கீங்க அப்படின்னு தெரியாத மாதிரியே கேக்குறாரு. அந்த தாமஸும் நாங்க இப்ப புதுசா ஒரு வீட்டுக்கு குடி வந்திருக்கோம், அந்த வீடு எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா, வேற லெவல் அப்படின்னு சொல்ல நம்ம ஆளுக்கு திரும்பவும் வயிறு எரியுது. அதோட தாமஸ் ஃப்ரீயா இருந்தா என்னைக்காவது ஒரு நாள் என் வீட்டுக்கு வாங்க அப்படின்னு இன்வைட் பண்றாரு. நம்ம
ஜேவியரும் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்க அவங்க வீட்டுக்கு போறாங்க. ஜேவியர் அவங்க வீட்டுக்கு போகும்பொழுது ஒய்ஃப் கேக்குறாங்க, ஜேவியர் என்னாச்சு உங்களுக்கு, ரீசெண்டா நீங்க கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்துக்கிறீங்களே. அதெல்லாம் எதுவும் இல்ல, நான் என்னோட கிளாஸுக்கு தான் போறேனே. எது இந்த டைம்லயா? ஆமா மார்கா, எல்லா டைம்லயுமே கிளாஸ் ஓபன்ல தான் இருக்குமே, நீ ஒன்னும் கவலைப்படாத, சீக்கிரமாவே நம்ம லைஃப் மாறிடும் அப்படின்னு அவரு சொல்றாரு. எங்க மார்காவுக்கும் டவுட் வருது, என்ன இந்த ஆளு ஒரு மாதிரி வளர்றானே அப்படின்னு. சோ அடுத்த நாள் ஆகுது. ஜேவியர் வழக்கம் போல தாமஸும் அவரோட ஃபேமிலியும் அந்த வீட்டுல இருந்து போனதுக்கு அப்புறம் இவரு வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாரு. ஆனா போகும்பொழுதே கார்டன்ல ஏதோ ஒரு பொருளை தூக்கி போட்டு போயிடுறாரு. பார்த்தா அது ஒரு டாக் ஃபுட். அத பக்கத்து வீட்டுல ஒரு டாக் இருக்கும்ல, இவர் வந்தாலே குறைக்குமே, அந்த டாக் சாப்பிட்டு அது செத்தே போயிடுது. ஏன்னா அந்த ஃபுட்ல ஜேவியர் விஷத்தை கலந்து வச்சிருக்காரு. சோ அப்புறம் வழக்கம் போல தாமஸோடைய வீட்லயே இருக்காரு. அப்போ சிஸ்டம்ல தாமஸ் வந்து எப்பவுமே என்னென்ன பண்ணணுமோ அத காலண்டர்ல நோட் பண்ணி வச்சிருப்பார்ல. அப்படிதான் இன்னைக்கு 6:30 மணிக்கு தாமஸோட பொண்ணு ஜிம்னாஸ்டிக் கிளாஸ்ல இருந்து வருவா. நம்ம தாமஸ் தான் போயிட்டு பிக்கப் பண்ணணுமே, ஆனா அத நம்ம ஜேவியர் டெலிட் பண்ணி விட்டுறாரு. இதனால தாமஸ்க்கு வந்து தெரியாது அவரோட பொண்ணை பிக்கப் பண்ணணும்னு. சோ தாமஸ் வராததுனால லாராவே அந்த இடத்துக்கு வராங்க. செமையா கடுப்பாகுறாங்க. அப்புறம் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தாமஸும் அந்த இடத்துக்கு வராரு. அவரோட ஒய்ஃப் லாராவை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா அவங்க சண்டை போட்டு திட்டி அங்க இருந்து போறாங்க. இது எல்லாத்தையுமே அந்த இடத்துல இருந்து நம்ம ஜேவியர் பார்த்து சந்தோஷப்படுறாரு. அப்புறம் தாமஸ் அந்த மீட்டிங்க்கு வராரு. அதே மீட்டிங்க்கு நம்ம ஜேவியரும் வந்து அகைன் இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. தாமஸ் நம்ம ஜேவியரை பார்த்து, இன்னைக்கு நீங்க ஃப்ரீயா? ஆனா ஃப்ரீ தான், சரி நீங்க என்னோட வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. ஜேவியரும் ஆளு டிப் டாப்பா ரெடி ஆகி கையில பொக்கெல்லாம் வச்சுக்கிட்டு நேரா தாமஸோட வீட்டுக்கு போறாரு. இப்பதான் அபிஷியலா அவங்க வீட்டுக்குள்ளேயே போக ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா முன்னெல்லாம் என்னமோ இவர் ஓனர் மாதிரி நேரா வீட்டுக்குள்ளேயே போயிடுவாரு. ஆனா இப்ப அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ற வரைக்கும் ஆளு வெளியே தான் நிக்கணுமே. அப்படி வெளியே நிக்கும் பொழுது இந்த வீட்டையே கேர் டேக் பண்ற ஒருத்தர் அவரு ஜேவியரை பார்த்துட்டு, சார் நீங்க என்ன பண்றீங்க இங்க? நீங்க காலி பண்ணி போயிட்டீங்க தானே? ஆமா ஆமா காலி பண்ணி போயிட்டேன் தான். ஆனா ஆபீஸ்ல இருந்து வர லெட்டர் எல்லாமே இங்க தான் வரும். சோ லெட்டரை கலெக்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கனே. ஓ அப்படியா, சரி லெட்டரை கலெக்ட் பண்ண வரதுக்கு எதுக்கு கையில பொக்கே? அது வந்து இன்னைக்கு எனக்கு கல்யாண நாள். லெட்டரை எடுத்துக்கிட்டு நேரா நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு போவாங்க, என் ஒய்ஃப் இருக்கா, அவளுக்கு கொடுக்க தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ அப்படியா, சரி சரி ஓகே சார்னு அவர் அங்க இருந்து போனதுக்கு அப்புறம் தான் ஜேவியருக்கு நிம்மதியே. அப்புறம் ஜேவியர் தாமஸோட வீட்டுக்குள்ள போறாரு. அங்க எல்லாரு கூடவும் இன்ட்ரோவும் ஆகுறாரு. சோ தாமஸோட ஒய்ஃப் லாரா டின்னர் சமைச்சு வச்சிருக்காங்க. நம்ம ஜேவியரும் உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. ஜேவியரோட மைண்டுக்குள்ள ஓடுற ஒரே விஷயம், இந்த வீட்டுக்கு திரும்ப நம்ம வரணும், இல்லனா இதை விட பெரிய வீட்டுக்கு நம்ம போகணும் அப்படின்னு அவருக்கு தோணுது. அதுக்கு அவரு ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட நல்லவங்க சீன் போடணும். சோ லாரா கிட்ட தனியா போயிட்டு என்னமோ பெரிய உத்தமர் மாதிரி ஆளு பேசிக்கிட்டு இருக்காரு. சோ அதுக்கப்புறம் ஜேவியர் வீட்டுக்கு போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. தாமஸ் அவரோட பொண்ணு ஸ்கூல்ல வரதுக்காக வரும்பொழுது அந்த கேர் டேக்கர் இருக்கார்ல, அவர் ஒரு சின்னதா ஒரு பூவை பறிச்சு கொண்டு வந்து இந்த பாப்பா வச்சுக்கொண்டு அந்த குழந்தை கிட்ட கொடுக்குறாரு. அப்புறம் தாமஸை பார்த்து, நேத்து லெட்டர் எடுக்க ஒருத்தர் வந்தாரு, அவர் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டுல இருந்தவர் தான், உங்களுக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னது லெட்டர் எடுக்க வந்தாங்களா, யாரை பத்தி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு தாமஸ் அங்க இருந்து போறாரு. அந்த கேர் டேக்கருக்கும் புரிய வருது, ஆஹா அந்த ஜேவியர் ஏதோ பொய் சொல்லி தான் இங்க வந்திருக்கான் அப்படின்னு. அதோட இந்த கேர் டேக்கர் இருக்கார்ல, அவரு தாமஸோடைய அந்த பொண்ணையே ஒரு மாதிரி உத்து உத்து பாக்குறாரு. இவரு குழந்தைகளை அபியூஸ் பண்ற மோசமான ஆளு போல. இந்த நேரத்துல நம்ம ஜேவியரும் யோசிச்சுக்கிட்டே இருக்காரு. அவர் மனசுக்குள்ள ஏதோ ஒரு ஐடியா வந்துருச்சு. பார்க்கிங் லாட்ல நின்னுக்கிட்டு சீட் பெல்ட் போட்டுட்டு காரை வேகமா கொண்டு போய் அங்க இருக்கிற ஒரு தூண்ல மோதுறாரு. காரு நொறுங்குது. அப்புறம் ஜேவியர் காரை விட்டு மெதுவா கீழே இறங்கி வராரு. அவருக்கும் அடிபட்டு இருக்கு. அதுக்கப்புறமா தாமஸ்க்கு கால் பண்ணி என்ன வந்து காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் ஏதோ வளர்றாரு. தாமஸும் ஜேவியருக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் போலன்னு வேகமா அந்த இடத்துக்கு வராரு. காரு நொறுங்கி போய் கிடக்குது. உள்ள உட்காந்துக்கிட்டு ஜேவியர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்காரு. யோ என்னையா பண்ணிக்கிட்டு இருக்க, இதனாலதான் உன்னோட ஃபேமிலியவே நீ இழந்த, இப்ப உன்னையே இழக்க போறியா நீ, ஃபர்ஸ்ட் அதை கொடு அப்படின்னு அந்த சரக்கை பிடுங்கும் பொழுது தெரியாதனமா தாமஸோட ட்ரெஸ்ல எல்லாம் சரக்கு பட்டுடுது. சோ தாமஸும் ஜேவியரை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஜேவியரும் சும்மா ஆக்டிங்க போடுறாரு. நேத்து உன் வீட்டுக்கு வந்தல்ல, நீனு உன்னோட ஒய்ஃப் பொண்ணு சந்தோஷமா வாழ்ந்தீங்க, அதே மாதிரிதான் என்னோட லைஃபும் இருந்தது. ஆனா இந்த குடினால என் லைஃபே போயிடுச்சு, அதனாலதான் எனக்கு வாழவே சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரிலாம் பிட்ட போடுறாரு. யோ ஜேவியர், ஒன்ன மாதிரி தான் நானும் குடிச்சிட்டு ஆக்சிடென்ட் பண்ணி என் ஒய்ஃப் பொண்ணுக்கு அடிபட்டுடுச்சு, லைஃபே அங்கேயோ முடிஞ்சிருக்கும்னு நினைச்சேன், எப்படியோ சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன். என்னோட ஒய்ஃப் லாரா அவளோட அப்பா மூலியமா தான் இப்ப நான் ஒரு நல்ல வேலையில இருக்கேன். உன்ன மாதிரியே நான் இப்ப குடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு வச்சுக்கேன், அவ்வளவுதான் நானும் நடுத்தெருவுக்கு போயிடுவேன். ஃபர்ஸ்ட் உன் காரை சரி பண்ணு, மெக்கானிக்கு கால் பண்ணு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜேவியரும் என்னோட போன் உடைஞ்சு போயிடுச்சு, உன் போன் கூட மெக்கானிக் கால் பண்றேன் அப்படின்னு கேட்க தாமஸும் போனை கொடுக்கறாரு. அந்த போனை வாங்கிக்கிட்டு ஜேவியர் ஏதோ ஒரு விஷயத்த நோண்டிட்டு அதுக்கப்புறமா மெக்கானிக்கு கால் பண்றாரு. அப்புறம் தாமஸே ஜேவியரை அவரோட வீட்டுல டிராப் பண்றாரு. இது எல்லாத்தையும் மேல இருந்து ஜேவியரோட ஒய்ஃப் மார்கா பாக்குறாங்க. ஜேவியர் என்ன ஆச்சு உங்களுக்கு, நீங்க காரை எடுத்துட்டு தானே போனீங்க, இப்ப என்ன வேற ஒருத்தரோட கார்ல வரீங்க, என்ன ஆச்சு? இல்ல மார்கா, நீ தானே சொன்ன நம்ம காரு நல்ல ரேட்டுக்கு வந்துருச்சுன்னா அதை வித்துருன்னு, சோ அதான் நான் வித்துட்டேன் அப்படின்னு இவரு சொல்றாரு. அதோட ஜேவியருக்கு ஒரு போன் காலும் வருது. யாருன்னு பார்த்தா அந்த பழைய வீட்டுடைய கேர் டேக்கர் தான். அவரு இப்ப ஜேவியரை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஏண்டா டேய், நீ இருந்த
அதே வீட்டுக்கு திரும்பவும் வந்திருக்க, ஆனா அவங்க கிட்ட நீ தான் முன்னாடி இந்த வீட்டுல இருந்த அப்படின்னு சொல்லவே இல்ல. அப்ப நீ ஏதோ ஒரு பிளானிங் வச்சிருக்க, கரெக்டா? இந்த விஷயத்த நான் அந்த தாமஸ் கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேனா நான் சொல்றத நீ செய்யணும். என்ன நேர்ல வந்து மீட் பண்ணு அப்படின்னு அந்த கேர்டேக்கர் சொல்றாரு. இந்த நேரத்துல தாமஸ் அவரோட வீட்டுக்கு போயிடுறாரு. அங்க அவரோட ஒய்ஃப் லாரா இருக்காங்கல்ல, ட்ரெஸ்ஸை வாஷ் பண்றதுக்காக தாமஸோட ட்ரெஸ்ஸை எடுக்கும் பொழுது அதுல இருந்து சரக்கு ஸ்மெல் வருது. அந்த ஸ்மெல்லு வந்த உடனே லாரா கடுப்பாகி நேரா தாமஸ் கிட்ட போயிட்டு, என்ன வேலை பார்த்திருக்கீங்க நீங்க? இந்த குடி பழக்கத்தினால நமக்கு எவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வந்ததுன்னு தெரியும்ல, அது தெரிஞ்சு திரும்பவும் குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா நீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஐயோ லாரா நான் எதுவும் குடிக்கல, அந்த ஜேவியர் இருக்கார்ல அவரு தான் குடிச்சிட்டு காரை கொண்டு போய் கிராஷ் பண்ணிட்டாரு. அவரை சமாதானப்படுத்தும் பொழுது அவர் குடிச்சுக்கிட்டு இருந்த சரக்கு ஏன் மேல ஊத்திக்கிச்சு, அவ்வளவுதான். நீ நினைக்கிற மாதிரிலாம் எதுவும் இல்ல, இவ்வளவு பெரிய விஷயம் நடந்ததுக்கு அப்புறம் நான் குடிப்பனா அப்படின்ற மாதிரி ஒரு சொன்னதுக்கு அப்புறம் தான் லாராவும் சமாதானம் ஆகுறாங்க. சோ அடுத்த நாள் ஆகுது. ஜேவியர் அந்த கேர்டேக்கரை மீட் பண்றாரு. உனக்கு என்னதான் வேணும் அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த கேர்டேக்கரும், நான் என்ன காசு பணமா கேட்க போறேன், எதுவும் கிடையாது. அந்த தாமஸுக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணோட ட்ரெஸ் எனக்கு வேணும், அதுவும் வாஷ் பண்ணாத ட்ரெஸ் அப்படின்னு சொல்ல ஜேவியருக்கும் புரியுது இவன் சரியான காம கொடுறேன் அப்படின்னு. ஆனா இப்ப அவருக்கு வேற வழியும் இல்ல, ஏன்னா இவரு மாட்டக்கூடாது. ஜேவியர் ஒரு பெரிய பிளான் வச்சிருக்காரு. அந்த பிளான் சொதப்பாம இருக்கணும்னா கேர்டேக்கர் சொல்றதெல்லாம் கேட்கணும்னு இவரு நைஸா வீட்டுக்குள்ள போறாரு. அங்க இருந்து அந்த குட்டி பொண்ணோட ஒரு ட்ரெஸ்ஸை கவருக்குள்ள போட்டுக்கிறாரு. அங்க இருந்து கிளம்பலான்னு ட்ரை பண்ணும் பொழுது தாமஸோட ஒய்ஃப் லாரா வீட்டுக்குள்ள வராங்க. இத பார்த்து பயந்து ஜேவியர் ஒளிஞ்சுக்கிறாரு ஆளு. ஏதோ மறந்து விட்டுட்டு போயிட்டாங்க போல. திரும்பவும் அவங்க வெளியே போறாங்க. ஆனா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜேவியருக்கே லாரா கால் பண்றாங்க. ஜேவியர் கிட்ட போன் இருக்கு, நல்லவேளை அவரு சைலண்ட்ல போட்டிருக்காரு. ஆனா வைப்ரேஷன் ஆகுற சவுண்டு என்ன, நம்ம ஜேவியருக்கு கால் பண்ணா வீட்டுக்குள்ள இருந்து வைப்ரேஷன் சவுண்ட் கேக்குதுன்னு அந்த சவுண்ட் வந்த இடத்துல லாரா தேட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஜேவியர் மொத்தமா செல்போனை சைலண்ட்ல போட்டு வேற இடத்துல போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாரு. ஜேவியர் கால் எடுக்காததுனால லாராவும் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாங்க. ஜேவியர் நம்ம மீட் பண்ணணும், உங்ககிட்ட நான் ஒரு விஷயத்தை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் லாரா அந்த வீட்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் இவரும் அங்க இருந்து வெளியே வந்துடுறாரு. லாராவையும் மீட் பண்றாரு. இவங்க ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்ல பேசிக்கிட்டு இருக்காங்க. சொல்லுங்க லாரா, என்ன விஷயமா நீங்க பேச வந்திருக்கீங்க? அது வந்து இதுக்கு மேல என் ஹஸ்பண்ட் கூட நீங்க எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்காதீங்க. என்னாச்சு, நான் என்ன பண்ணேன்? இல்ல அவரு இப்பதான் குடியெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருக்காரு, அதை கெடுக்கிற மாதிரி நீங்க அவரை கூப்பிட்டு சரக்கு அடிச்சு தேவையில்லாம அவரோட மனசையும் மாத்திராதீங்க. இது நான் சரக்கு அடிச்சனா? லாரா உங்களுக்கு என்ன ஆச்சு? நானும் எதுவும் சரக்கு அடிக்கலையே, பொய் சொல்லாதீங்க. நேத்து என் ஹஸ்பண்டோட ஷர்ட்ல சரக்கு வாசனை அடிச்சது என்னன்னு கேட்டதுக்கு நீங்க தான் ஊத்திட்டீங்கன்னு சொன்னாரு. லாரா, உன்னோட ஹஸ்பண்ட் உங்ககிட்ட பொய் சொல்றாருன்னு நினைக்கிறேன், இங்க பாரு அப்படின்னு மொபைல் போனை காட்டுறாரு. பார்த்தா அந்த தாமஸ் நம்ம ஜேவியருக்கு மெயில் அனுப்பி இருக்காரு. இந்த மாதிரி எனக்கு கஷ்டமா இருக்கு, மனசு ரொம்ப வலிக்குது, இந்த விஷயம் லாராவுக்கு எதுவும் தெரிய வேணாம் அப்படின்ற மாதிரிலாம் அனுப்பியிருக்காரு. அந்த மெயிலை பார்த்துட்டு தான் என்னன்னு கேட்கலான்னு நான் போனேன். ஆளு குடிச்சுக்கிட்டு இருந்தான், ஆனா உங்ககிட்ட வந்து நான் குடிச்ச மாதிரி மாத்தி சொல்லியிருக்கான் இப்படின்னு ஜேவியர் பொய் சொல்றாரு. இதை உண்மைன்னு நம்பிக்கிட்டு லாரா வேகமா அவங்க வீட்டுக்கு போயிட்டு தாமஸ் கூட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அவரும் பதிலு கத்துறாரு, நான் குடிக்கலாம் இல்லன்னு. இது எல்லாத்தையும் வெளியே தூரத்துல இருந்து நம்ம ஜேவியர் பார்த்து ரசிக்கிறாரு ஆளு. தாமஸும் ஜேவியருக்கு கால் பண்றாரு, ஆனா ஜேவியர் அட்டன் பண்ற மாதிரியே இல்ல. நிம்மதியா ஜேவியர் வீட்டுக்கு போறாரு. ஏதோ ஒரு பொருளை ஆர்டர் பண்ணிருப்பாரு போல. 2 பெப்பர் ஸ்ப்ரே, அதோட ஒரு பாட்டில்ல ஒரு மோசமான விஷமும் இருக்கு. அந்த விஷத்தை அப்படியே இன்ஜெக்ஷன்ல எடுத்து அந்த 2 பெப்பர் ஸ்ப்ரேல ஒரு ஸ்ப்ரேக்குள்ள அடிச்சு விட்டுறாரு. இப்ப இந்த 2 ஸ்ப்ரேல ஒன்னு விஷம், ஒன்னு நார்மல். அந்த ஸ்ப்ரேவை அவர் வச்சுக்கிறாரு. அந்த விஷ பாட்டில் இருக்குல்ல, அத குப்பையோட குப்பையா எடுத்து கொண்டு போய் குப்பை தொட்டியில போடுறாரு. இத தூரத்துல இருந்து ஜேவியரோட ஒய்ஃப் மார்கா பாக்குறாங்க. மார்காவுக்கு ரொம்ப நாளாவே ஜேவியர் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிறாரு அப்படின்னு ஒரு டவுட் வருது. இது தெரியாத ஜேவியரும் அந்த கேர்டேக்கர் இருக்காருல, அவரை மீட் பண்றதுக்காக அந்த குழந்தையோட ட்ரெஸ் கேட்டிருப்பாருல, அதை கொடுக்கறதுக்காக ஆளு கிளம்புறாரு. ஆனா பின்னாடியே ஜேவியரோட ஒய்ஃப் ஃபாலோ பண்ணியே வராங்க. இதை ஜேவியரும் புரிஞ்சுக்கிட்டு இப்ப நம்ம அந்த கேர்டேக்கரை மீட் பண்ணா ப்ராப்ளம் ஆகணும்னு இவர் ஒரு கிளாஸ் போவார்ல, அந்த கிளாஸுக்கு ஆளு நேரா போயிட்டு உள்ள போய் உட்காந்துக்கிறாரு. பின்னாடியே வந்து அவரோட ஒய்ஃபும் ஓ இவர் கிளாஸுக்கு தான் வராரு போல அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த கிளாஸை நடத்துறவர் இருக்காருல, என்ன ஜேவியர் உன் இஷ்டத்துக்கு வர, உன் இஷ்டத்துக்கு போற, இந்த மாதிரிலாம் இங்க இருக்க கூடாது, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ அப்படின்னு சொல்றாரு. ஆனா உள்ள நடக்கிற எதுவும் வெளியே ஜேவியரோட ஒய்ஃபுக்கு கேட்கல. ஜேவியர் எழுந்து போகாம அப்படியே டேபிள்லயே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அவரோட போன்ல கேமராவை ஆன் பண்ணி வெளியே அவரோட ஒய்ஃப் இருக்காங்களான்னு செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவங்க அங்கதான் இருக்காங்க. அதனால ஆள் உட்காந்துக்கிட்டே இருக்காரு. அந்த கிளாஸை நடத்துறவரும் செமையா கடுப்பாகி, ஜேவியர் நீ எழுந்து போறியா இல்ல உன்னை புடிச்சு தள்ளட்டுமா அப்படின்னு கேட்க, வேற வழியே இல்ல, ஜேவியர் இப்ப வெளியே போய் தான் ஆகணும். இப்ப உடனே இவர் வெளியே போயிட்டாருன்னா ஒய்ஃப் கண்டிப்பா டவுட் படுவாங்கன்னு பயத்திலே திரும்பி பாக்குறாரு. பார்த்தா அங்க ஒய்ஃபை காணோம். நல்ல வேலை மார்கோ அங்க இருந்து போயிட்டாங்க போல. இவரும் நேரா அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்த நாள் ஆகுது. அந்த கேர்டேக்கரை மீட் பண்ணி அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுக்குறாரு. இதுக்கு மேல நான் பிளாக்மெயில் பண்ற வேலை வச்சுக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டு ஜேவியர் அங்க இருந்து போகும்பொழுது இரு ஒரு நிமிஷம், கடைசியா ஒரே ஒரு ஹெல்ப், அதை மட்டும் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன், உன்னை நான் டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு இவர் சொல்றாரு. ஜேவியரும் வேற வழி இல்லாம சரி சொல்லு நான் என்னதான் பண்ணணும், இதோ இருக்குல்ல இந்த கேமரா, அந்த கேமராவை அந்த பொண்ணோட ரூம்ல தெரியாதனமா அப்படியே நைஸா ஒளிச்சு வை, ஆனா
ஜேவியர் கடுப்பாகிறாரு. இங்க பாரு, இந்த வேலைலாம் நான் செய்ய மாட்டேன். சரி செய்யாத, நான் போலீஸ்ல போய் சொல்றேன். இங்க பாரு, இதுதான் லாஸ்ட். இதை பண்ணிட்டேன்னா இதுக்கப்புறம் நான் உன்னை டிஸ்டர்பே பண்ண மாட்டேன் அப்படின்னு கேர்டேக்கர் சொல்ல, வேற வழி இல்லாம ஜேவியரும் கேமராவை எடுத்துட்டு போறாரு. நம்ம ஜேவியர் கேடு கெட்டவர் தான், ஆனா அதுக்குன்னு ஒரு குழந்தைய அபியூஸ் பண்ற அளவுக்குலாம் ஒரு மோசமானவர் கிடையாது. சோ அதனால அந்த கேமராவை பிக்ஸ் பண்ணாம அந்த தாமஸ் இருக்காருல, அந்த பில்டிங்லயே டூல்ஸ்லாம் இருக்கிற ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல கார்டனை கிளீன் பண்ற ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷின்ல ஏதோ ஒரு மாடிஃபிகேஷனா அவர் பண்றாரு. சோ அடுத்த நாள் ஆகுது. ஜேவியர் ஒரு மிஷினை மாடிஃபிகேஷன் பண்ணார்ல, அந்த மிஷினை யூஸ் பண்றது யாருன்னா அந்த கேர்டேக்கர் தான். அங்க இருக்கிற கார்டன் எல்லாம் கிளீன் பண்ணுவாரு. சோ அதை ஆன் பண்ணும்பொழுது அப்படியே அந்த மிஷின் வெடிச்சு ஆளு அவரும் காலி ஆகுறாரு. சோ அவ்வளவுதான், அந்த கேர்டேக்கரோட கதை முடிஞ்சது. அடுத்தது தாமஸை மீட் பண்ணலான்னு தாமஸையும் மீட் பண்றாரு. தாமஸ் கத்துறாரு, ஏண்டா டேய், என் வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனையடா பண்ணி விட்ட நீனு, குடிச்சது நீனு, நான் குடிச்சேன்னு பொய் சொல்லி வச்சிருக்க. எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் சண்டை வந்து அவ தனியா போயிட்டா. இந்த நிலைமை அப்படியே போச்சுன்னா எனக்கு வேலையும் போயிடும். ஒழுங்கு மரியாதையா அவகிட்ட எல்லா உண்மையும் சொல்லு அப்படின்னு சொல்ல, நம்ம ஜேவியர் எதுவும் நடக்காத மாதிரி, எப்பா நீ தானப்பா குடிச்ச, என்ன பழிய ஏத்துக்க சொல்ற, என்னடா பொய் சொல்றன்னு கடுப்பாகி தாமஸ் போட்டு ஜேவியரை செம்ம அடி அடிக்கிறாரு. அடிச்சு மூஞ்சிலாம் வீங்கி ரத்தம்லாம் கொட்டுது. ஆனா ஜேவியர் சந்தோஷமா சிரிக்கிறாரு. ஏன்னா அந்த அடிக்கு பின்னாடியும் ஒரு பிளான் இருக்கு போல. அந்த அடி வாங்கின மூஞ்ச கழுவாம கூட நேரா லாராவை ஆளு மீட் பண்றாரு. லாராவும் ஜேவியரை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு அடிப்பட்ட காயத்துக்கெல்லாம் மருந்து போடுறாங்க. குடிச்சது அவன் தான், ஆனா என்ன உங்ககிட்ட வந்து ஒத்துக்க சொன்னான், முடியாதுன்னு சொன்ன, என்ன இப்படி அடிச்சிட்டான் அப்படின்னு லாரா கிட்ட பிட்ட போட்டு லாராவுக்கும் ஜேவியரை கொஞ்சம் கொஞ்சமா பிடிக்க ஆரம்பிக்குது. எனக்கு தெரிஞ்சு அடுத்தது உன்னோட ஹஸ்பண்ட் உங்ககிட்டயும் ப்ராப்ளம் பண்ண வருவான், அதனால இதை பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவை கொடுக்குறாரு. ஆனா அதுல விஷம் தான் இருக்கு. அப்புறம் ஜேவியர் அவரோட வீட்டுக்கு போறாரு. அவரோட ஒய்ஃபும் முகத்தெல்லாம் பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், இதோட நான் இந்த வீட்டுக்கு வர மாட்டேன். ஏன்னா எனக்கு ரிச்சா வாழணும் தான் ஆசை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஆளு போய்கிட்டே இருக்காரு. ஜேவியரோட ஒய்ஃபுக்கு எதுவும் புரியல, ஏன் அந்த ஆள் இப்படி பேசுறாருன்னு. சோ இப்ப ஜேவியர் லாராவை உசார் பண்ணணும்ன்றதுக்காக ஒரு பிளானையும் போடுறாரு. ஜிம்னாஸ்டிக் பண்றதுல ஒரு லேடி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க. நம்ம லாராவோட பொண்ணுக்கும் ஜிம்னாஸ்டிக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ல. சோ லாராவுக்கே கால் பண்ணி இந்த மாதிரி அந்த லேடி வராங்க, நம்ம பொண்ணும் அதை வந்து பார்த்தானா ரொம்ப சந்தோஷப்படுவாள அப்படின்னு பேசும்பொழுது நம்ம பொண்ணுன்னு சொல்றாரு. லாராவும் அதுக்கு பதிலுக்கு எதுவும் சொல்லல. இவங்களுக்குள்ள கனெக்ஷனும் உருவாகுது. சோ லாராவும் ஓகேன்னு சொல்லி அந்த லேடியை போய் பாக்குறாங்க. அந்த பொண்ணுக்கு அவ்வளவு சந்தோஷம். லாராவும் இந்த ஜேவியர் நம்ம பொண்ணை இப்படி பாத்துக்கிறாரு அப்படின்னு ரொம்ப பெருமையாகுது அவங்களுக்கு. அதோட இவங்க எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போட்டோவும் எடுத்துக்கிறாங்க. அந்த போட்டோவை நம்ம ஜேவியர் தாமஸ்க்கு அனுப்புறாரு. தாமஸோட வெறி உச்சத்துக்கு போகுது. சோ தாமஸும் லாராவை பாக்குறதுக்காக அவங்க கோச்சுக்கிட்டு இப்ப வேற ஒரு வீட்டுல இருக்காங்கல்ல, அந்த வீட்டுக்கிட்ட வராங்க. பார்த்தா நம்ம ஜேவியர் தான் லாராவையும் அவங்களோட பொண்ணையும் டிரா பண்ணிட்டு அவர் அங்க இருந்து போறாரு. என்ன இவன் கூட க்ளோஸ் ஆயிட்டான்னு கடுப்பான தாமஸ் நேரா வீட்டுக்கிட்ட போயிட்டு லாரா கூட சண்டை போடுறாரு. ஏய் லாரா, உனக்கு என்ன ஆச்சு, அவன் கூட சுத்திக்கிட்டு இருக்க? ஓ, அவன் கூட சுத்தணுன்றதுக்காக தான் அவனை இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணிருக்கியா நீ? நான் குடிக்கவே இல்ல, அவன் குடிச்சிட்டு ஏன் மேல பழிய போட்டிருக்கான். சோ இது எல்லாத்தையும் பிளான் பண்ணது நீ தானே அப்படின்னு ஒரு சொல்ல லாராவும் கடுப்பாகிறாங்க. தாமஸ், நீ பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஜேவியர் மேல பழிய போட்ட, இப்ப அது வேலைக்கு ஆகலன்னு இப்ப ஏன் மேலேயே பழிய போடுறியா? நீ பண்றது சரியில்லை, ஒழுங்கு மரியாதையா இங்க இருந்து போ. நான்லாம் போக முடியாது, இங்க பாரு நான் எந்த தப்பும் பண்ணல, என்ன புரிஞ்சுக்கோ அப்படின்னு தாமஸ் கொஞ்சம் ரகாடா பிஹேவ் பண்றாரா. பயந்து போன லாரா நம்ம ஜேவியர் கொடுத்த அந்த பெப்பர் ஸ்ப்ரே அதை யூஸ் பண்ணிடுறாங்க. ஆளுக்கு அப்படியே கண்ணுலாம் புடுங்கிக்குது, வழியில துடிக்கிறாரு. ஸோ நார்மலா பெப்பர் ஸ்ப்ரே வந்து ஒரு ஆளை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ் ஆகுமே தவிர அதுக்கு மேல அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆனா இங்க தாமஸ் முகத்துல அந்த பெப்பர் ஸ்ப்ரே பட்ட உடனே அவர் ஒரு மாதிரி ஆகுறாரு. தொண்டையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு ஆளு கீழே விழுந்து மூச்சு விட சிரமப்படுறாரு. இதை பார்த்து லாரா பயப்படுறாங்க. தாமஸ், உனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் போதே தாமஸ் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. இவங்க பயத்துல யாருக்கு கால் பண்றதுன்னு தெரியாம ஜேவியருக்கு கால் பண்றாங்க. அவரு கூலா அட்டன் பண்ணி, சொல்லு லாரா, இல்ல என்னோட ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணாரா, அதனால பெப்பர் ஸ்ப்ரேவா அவர் மேல அடிச்சேன், அவருக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, மூச்சு பேச்சு இல்லாம இருக்காரு, எனக்கு பயமா இருக்கு, சீக்கிரம் எங்க வா அப்படின்னு அவங்க கூப்பிட, என்ன சொல்ற, சரி சரி நல்ல வேலை நான் பக்கத்துல தான் இருக்கேன், சீக்கிரமா வரேன் அப்படின்னு அவரு சொல்றாரு. ஆனா தலைவர் வீட்டுக்கு வெளியே தான் நின்னுக்கிட்டு இருக்காரு. இவருக்கு அவ்வளவு சந்தோஷம். சோ எப்படியோ தாமஸ் கதையை நம்ம முடிச்சிட்டோன்னு ஆளு உள்ள போறாரு. லாரா கிட்ட, நீ எதுவும் பயப்படாத, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன், ஓகேவா, நீ போயிட்டு பாப்பா கூட இரு அப்படின்னு ஒரு ரூமுக்கு அனுப்பிட்டு இவர் அப்படியே ஜாலியா வந்து, என்னடா தாமஸ் செத்து போயிட்டியா அப்படின்னு அந்த விஷ ஸ்ப்ரே இருக்கும்ல அதை எடுத்துட்டு இன்னொரு ஸ்ப்ரே இருக்கும்ல நார்மல், அந்த ஸ்ப்ரேவை வச்சு விட்டுறாரு. அப்புறம் போலீஸ்க்கும் கால் பண்ணி நடந்த விஷயத்த அவரு சொல்றாரு. அப்பதான் ஜேவியருக்கு ஷாக்கு. என்னடான்னு பார்த்தா தாமஸ் இன்னும் உயிரோட தான் இருக்காரு. கண்ணை முழிச்சு வேற பாக்குறாரு. டேய் டேய் டேய், எதுக்குடா கண்ணை முழிக்கிற, நீ நேரத்துக்கு செத்து போயிருக்கணுமே அப்படின்னு தாமஸை கொல்றதுக்காக ஜேவியர் வராரு. ஆனா தாமஸ் ஜேவியர் கிட்ட இருந்து தப்பிக்க ட்ரை பண்றாரு. ஆனா ஒன்னும் முடியல. ஜேவியர் அப்படியே தாமஸோட கழுத்தை நெரிச்சு அந்த இடத்துலயே தாமஸை போட்டு தள்ளுறாரு. சோ கேஸ் வந்து லாரா மேலதான் வரும். ஆனா லாராவோட அப்பா பெரிய பணக்காரன்றதுனால இந்த கேஸை அழகா சால்வ் பண்ணி இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல. அதோட லாராவுக்கு நம்ம ஜேவியரை ரொம்ப பிடிச்சு போய் அவங்க மேரேஜும் பண்ணிக்கிறாங்க. நம்ம ஜேவியர் ரொம்ப சந்தோஷமா லாராவோட குழந்தைய என்னமோ அவரு குழந்தை மாதிரி ஸ்கூல்ல எல்லாம் டிராப் பண்றாரு. ஸ்டார்டிங்ல ஒரு இன்டர்வியூ போயிருப்பாரு. 3
மாசம் இன்டர்ன்ஷிப் ஒர்க் பண்ணணும், காசுலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்கல்ல, அந்த கம்பெனில தலைவர் இப்ப சீனா போறாரு. என்னையாடா 3 மாசம் இன்டர்ன்ஷிப்ல ஒர்க் பண்ண சொன்னீங்க, என்னோட ஒய்ஃபோட அப்பா பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்கும் பொழுது ஜேவியரோட ஃப்ரெண்டும் நல்லாவே தெரியுமே, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவர் மட்டும் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணாருன்னு வச்சுக்கியேன், நீயும் இந்த கம்பெனியோட ஒன் ஆஃப் த பார்ட்னர் அப்படின்னு சொல்ல, நீ ஒன்றும் கவலைப்படாத, அவர் நான் என்ன சொன்னாலும் கேட்பாரு, அவரை இன்வெஸ்ட் பண்ண வைக்க வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஸோ ஜேவியருக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் ரொம்ப கஷ்டமா இருந்ததோ அது எல்லாமே இப்ப சரியாக ஆரம்பிக்குது. ஆனா ஒரு நாள் ஜேவியரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் மார்கா அந்த இடத்துக்கு வராங்க. நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கன்னு உனக்கு தெரியுமா ஜேவியர்? நல்லாவே தெரியுமே, அதனாலதான் நான் இப்ப இவ்வளவு பெரிய லைஃபை வாழ்றேன். ஆனா எந்த லைஃபுமே நிரந்தரம் கிடையாது, நீ பண்ண வேலை எல்லாமே எனக்கு தெரியும். குப்பத்தொட்டில நீ ஏதோ ஒரு பொருளை போட்ட, அது என்னன்னு நானும் பார்த்தேன், அதுல பீனட் எசன்ஸ் இருந்தது. அதோட நீ இப்ப மேரேஜ் பண்ணிருக்கிற அந்த லேடியும் அவருக்கு இருந்த ஹஸ்பண்டும் நம்மளோட பழைய வீட்டுல தான் இருந்திருக்காங்களே, அவரு இறந்து போயிட்டாராம், அவருக்கு பீனட் அலர்ஜி இருந்திருக்கு. சோ நீ திரும்பவும் வசதியா வாழணும்ன்றதுக்காக நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்து ஒருத்தரை கொன்னு இப்ப நீ சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கல, இது எல்லாத்தையும் நான் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லதான் போறேன். ஆனா அதுக்கு நம்ம ஜேவியர் அவ்வளவா ரியாக்ட் ஆகாம சரி போய் சொல்லு, ஆனா நீயும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். யோசிச்சு பாரு, அந்த தம்மா துண்டு வீட்டுல நீனு நானு நம்ம பையன் வாழ்ந்து வேஸ்ட் டைம். ஆனா இப்ப நான் ஒரு நல்ல லைஃபை வாழ்றேன், என்ன இதோட கண்டுக்காத, உனக்கு தேவையான பணம் அதோட நீ அந்த வீட்டுல வாழ்க்கை ஃபுல்லா வாழ்ந்துக்கலாம். ஆனா இதுவே போலீஸ்ல நான் மாட்டி விட்டேன்னு வச்சுக்கேன், நீ இப்ப இருக்கிற வீடு யார் பேர்ல இருக்கு, என் பேர்ல இருக்கு, அதை நான் வித்துடுவேன். அப்புறம் நான் உங்களுக்கு எந்த ஒரு பண உதவியும் பண்ண மாட்டேன், ரொம்ப கஷ்டப்படுவேன் நீனு. ஸோ நடந்த விஷயத்த அப்படியே மறந்துட்டு நான் கொடுக்குற பணத்தை வச்சுக்கிட்டு நீ உன்னோட லைஃபை சந்தோஷமா வாழ்ந்துக்கோ, என் லைஃப்ல இதோட நீ தலையிடாத அப்படின்னு ஒரு சொல்றாரு. ஸோ மார்காவும் ஜேவியரை பத்தி எதுவும் போலீஸ்ல சொல்லல, ஏன்னா அவங்களும் நிம்மதியா வாழணும்ல. அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு ஆளு போறாரு. அது இன்னுமே செம காஸ்ட்லியான காரு. அவர் இதுக்கு முன்னாடி ஒரு அபார்ட்மெண்ட்ல தான் வாழ்ந்திருப்பாங்க, ஆனா இப்ப தனி வில்லா, அதுவும் அந்த வீடு வேற லெவல்ல இருக்கு. மாமனார் காசுல ஆளு வாங்கிட்டாரு போல. அப்படியே வீட்டுக்குள்ள போயிட்டு லாராவோட பொண்ணை கொஞ்சிட்டு அப்புறம் லாராவையும் போயிட்டு ஒரு கொஞ்சறாரு. இதுக்கப்புறம் ஜேவியரோட லைஃப் இப்படிதான் இந்த இடத்துலயே இந்த படம் முடியுது. சோ பணக்காரனா வாழணும்ன்றதுக்காக இந்த ஜேவியர் என்னென்ன வேலை பார்த்துட்டாரு பாத்தீங்களா? ஆக்சுவலா அந்த கதை எப்படி போயிருக்கணும்னா, தாமஸ் சாகாம எழுந்து ஜேவியரை அடிச்சு போட்டு அவரோட ஒய்ஃபு கிட்ட ஜேவியர் கெட்டவர்னு நிரூபிச்சு அவங்க சந்தோஷமா வாழ்வாங்க, ஜேவியர் ஜெயிலுக்கு போயிருக்கணும். இதான் நார்மலான ஒரு ஸ்டோரி பேட்டர்னே. ஆனா இந்த படத்துல அந்த பேட்டர்னையே உடைச்சி ஒரு கெட்டவன் அவன் கடைசியா நல்ல லைஃபா வாழ்றான். சோ கெட்டவனோட பிளான் தான் ஜெயிக்குது அப்படின்னு முடிச்சிருப்பாங்க. சோ அதனாலேயே இந்த படம் ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒண்ணு. கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி உங்க சப்போர்ட்டை கொடுங்க. சோ நாளைக்கு நம்ம வேற லெவல் மூவில பார்க்கலாம். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.